நேயர்களே, இப்போ டாலர் தலையில் தட்டி உட்கார வைத்த தங்கம் அப்படியா? அமெரிக்க டாலர் என்பது உலகத்தில் பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். டாலர் தான் அமெரிக்காவில் ஒபேக்கில் நீங்கள் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் உலகத்தில் எல்லா விதத்திலும் ஷேர் மார்க்கெட்டும் எல்லாமே டாலர்களில் தான் நாம் எதிர்பார்ப்பார்கள். இந்த டாலரில் இப்போ தலையில் தட்டி வைக்கப்பட்டு படுகுழியில் டாலர் போயிற்று. இது ஒரு மோசமான செய்தி அமெரிக்காவுக்கு. வரலாற்று உச்சத்தில் இப்போ தங்கம் நினைத்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விலையிலே தங்கம் போயிற்று. ட்ரம்ப் என்ற ஒரு மனுஷன்தான் இதற்கு காரணமா? இந்த சிக்கலுக்கு அமெரிக்கா இன்றெல்லாம் பல செய்திகள் உலகம் முழுவதும் இன்றைக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள், யூரோ, சீனாவினுடைய பணம் இதையெல்லாம் டாலரை காலி செய்தால் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாம் ஒரு செய்தியை பார்க்குறோம். இதை நான் சொன்ன முதல் எனது வார்த்தை. அந்த செய்தியில் என்ன வருது? இன்டர்நேஷ்னல் மீடியாவின் செய்தி. தற்போது ஒரு கிராம் தங்கத்தின் விலை இப்போ 11,000 தாண்டிட்டு. இந்த வரலாறு காணாத விலை உயர்வு பின்னணியில் உலகமெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள், நான் ஏற்கனவே தொடர்ந்து இந்த செய்தியை உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன், நேற்று கூட சொன்னேன், ரிசர்வ் பேங்க்ஸ், மத்திய வங்கி அதிக அளவில் கோல்டில் கொள்முதல் செய்வது, பர்ச்சேஸ் செய்வது முக்கிய காரணமாக இருக்கிறது. நான் சொல்லிட்டேன். இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் பர்ச்சேஸ் இதில் யூஎஸ் டாலருடைய ஆதிக்கத்தை சவால் செய்யும் வகையில், அமெரிக்க டாலர் தான் எல்லாத்துக்கும் பெருசுன்னு சொன்னேன், அந்த அமெரிக்க டாலர் ஆதிக்கத்தை சவால் செய்யும் ஒரு பெரிய வியூகம் இதன் பின்னணியில் இருக்கிறதா என்பது பல மில்லியன் பில்லியன் கொஸ்டினை எழுப்பியிருக்கிறது. டாலர் கொஸ்டினை எழுப்பியிருக்கு, அப்படி வச்சுக்கலாம். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் 19 பதவியேற்றார். அவர் பதவியேற்றதில் இருந்து அதற்கு பிறகு அவருடைய வர்த்தக போர், ரெசிப்ரோக்கல் டேரிஃப், இறக்குமதி வரி, இம்போர்ட் டேக்ஸ், H1B விசா கட்டணம், $1,00,000 கட்டினா தான் அமெரிக்காவுக்கு படிக்க போக முடியும், இது உலக நாடுகளுக்கெல்லாம் தான் உயர்வு போன்ற பல நடவடிக்கைகள் சர்வதேச பொருளாதாரத்தில் ஒரு அன்சர்டினிட்டி, நிச்சயமில்லாத சூழலை உருவாக்கிறது. ரொம்ப கவனமாக கவனிங்க. ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகளால் அமெரிக்க நிறுவனங்கள் பல குழப்பம் அடைந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுல ரொம்பவே ஹெசிடேஷன், முதலீடுகளில் தயக்கம் காட்டியதாகவும் இதனால் அமெரிக்காவிலுடைய ஜாப், வேலை வாய்ப்பு மிக மிக குறைவு ஏற்பட்டதும் பார்க்குறோம். ஜாப் அமெரிக்காவில் இண்டிகேஷன் ரொம்ப மோசமான ஒரு சூழலை அடைந்தது. 7% மேல் போனதுன்னு தான் நம்ம நம்பலாம். அது என்கிட்ட குறிப்பில்லை, அடுத்த செய்தியில் சொல்கிறேன். அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு குறைகிற இந்த சூழலில் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் வங்கி, மத்திய வங்கி வட்டியை குறைக்கிறது. வட்டி விகிதம் குறைந்தால் அமெரிக்காவினுடைய யூஎஸ் டாலரின் மதிப்பு டிக்ளைன், சரிகிறது. டாலருடைய மதிப்பு சர்வதேசத்திற்கு எதிராக டாலரின் மதிப்பு சரிவதால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்களும் அமெரிக்க பொதுமக்களும் அல்லது உலகம் முழுவதும் உள்ள டாலரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பொதுமக்கள் தங்கள் கையில் உள்ள டாலரை விற்பதற்காகவும் டாலரை விற்றுவிட்டு பாதுகாப்பான முதலீட்டில் தங்கத்தை வாங்க தொடங்குகிறார்கள். உங்களுக்கு கொஞ்சம் புரியுதா? அமெரிக்க டாலர் வாங்கி வைத்தால் அமெரிக்க டாலர் ஒரு பெரிய மதிப்பீடாக இருந்தது, எல்லாவற்றையும் விட. ரிசர்வ் வங்கி, அப்புறமா ஷேர் மார்க்கெட்டு, எல்லாவற்றையும் விட அமெரிக்க டாலர். இப்போ அமெரிக்க டாலரை மக்கள் பெரிதாக மதிக்காமல் அதை மார்க்கெட்டில் தள்ளிவிட்டு அதற்கு பதிலாக மின்னுகின்ற அந்த உலோகமான பொன்னிறத்தில் கோல்டு தங்கத்தை உலகம் முழுவதும் வாங்க தொடங்கியிருக்கிறார்கள். நான் ETF கூட நேற்று சொல்லியிருந்தேன், கையில் தங்கம் இல்லாமல் டாலரில் தங்கத்தில் முதலீடு 1 கிராமில். இதனால் உலக அளவில் தங்கம் விலை பயங்கரமாக
கற்பனை செய்யப்பட முடியாத அளவிற்கு உயர்ந்து போச்சு. இப்ப ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபராக பதவியேற்றதிலிருந்து அமெரிக்க டாலருடைய உண்மையான வேல்யூ எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ஒரு 8 மாசத்துல 9 மாசத்துல 10% குறைந்த நிலையில் தங்கத்தின் விலையோ 60% அதிகரித்திருக்கிறது. தோழர்களை புரிகிறதா? அமெரிக்காவினுடைய அதிபர் ஜனவரி 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அவர் பதவியேற்கிறார். இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் அக்டோபர் இன்றைக்கு 17-18ஆம் தேதி 10% அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறைந்து தங்கத்தின் மதிப்பு 60 விழுக்காடு ஏறி இருக்கிறது. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, டாலரை யாரும் சீண்ட ஆள் இல்லையோ, இன்னும் இப்படியே குறைஞ்சு போயிருமோ அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. அடுத்து நம்ம அந்த செய்தியில் என்ன பார்க்கிறோம்னா, முதலீட்டாளர்களை போலவே உலக நாடுகள் மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்கி பெருமளவில் குவிக்கிட்டாங்க. தங்கம் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வலிமை சேமிப்பாக பார்க்கப்படுகிறது. 8000 டன்னுக்கு மேல அமெரிக்கா வைத்திருக்கிறது, 3000 டன்னுக்கு மேல ஜெர்மன் வைத்திருக்கிறது, 2200 டன்னுக்கு மேல சீனா வைத்திருக்கிறது, 850 டன் இந்தியா வைத்திருக்கிறது. நம்ம நாடு 7வது இடத்துல. நேற்று நான் ஒரு செய்தியில சொன்னேன், அதை நான் உங்களுக்கு நினைவு பண்றேன். இப்போ உலக அளவுல எல்லா நாடுகளும் தங்கத்தை டன் கணக்கில் வாங்குறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மத்திய ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாமே 2022 மற்றும் 23 ஆகிய 2 வருஷத்துல ஒட்டுமொத்தமாக தலா 1000 டன்னுக்கு அதிகமான தங்கத்தை வாங்கி உள்ளன. 2025இல் இதைவிட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாங்கிட்டே தான் இருக்கா இப்போ டன்னு கணக்கில். அசர்பைசான், உஸ்பெகிஸ்தான், இப்படி எல்லா நாடுகளுமே வாங்குறான். சீனா, இந்தியா. இந்திய ரிசர்வ் வங்கியும் தங்கத்தை அதிகமாக வாங்கி வருகிறது. 2024ஆம் ஆண்டு கடந்த வருஷம் 72 டன்னுக்கு அதிகமான தங்கத்தை வாங்கி இருக்கிறது நாம இந்திய நாடு. மத்திய வங்கிகள் அதிக அளவில் தங்கத்தை வாங்குவதற்கு பின்னணியில பல பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது நான் இப்போ உங்ககிட்ட பேசியிருக்கிற தகவல் என்னுடைய தகவல் இல்லைங்க. இன்டர்நேஷனல் லெவலில் வரக்கூடிய அந்த செய்தியினுடைய தமிழாக்கத்தை மட்டும்தான் தரேன். இப்போ இந்த உலக அளவில் தங்கத்தில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? எல்லா ரிசர்வ் வங்கியும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2022 நீங்கள் பாருங்க, ரஷ்யா உக்ரைன் போரை தொடங்கிய போது அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் ரஷ்யாவின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது அந்நிய செலவாணி கையிருப்பை, குறிப்பாக டாலர்களை முடக்கிய இந்த சம்பவம் உலக நாடுகள் மத்தியில் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியது. நமது கையில் இருக்கும் US டாலர் எப்போது வேண்டாலும் முடக்கப்படலாம் என்றால் அது பாதுகாப்பானதா என்ற கேள்வி சர்வதேச அளவில் எழுந்தது. உண்மைதானே? இப்ப ரஷ்யா கையில் இருக்கக்கூடிய டாலர் எது? டாலர் தான், அமெரிக்க டாலர் தான். உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் இருக்கிறார்கள். இப்போ ரஷ்யா இந்த தனிப்பட்ட பகையை, போரை வைத்துக்கொண்டு ரஷ்யாட்ட இருக்கக்கூடிய டாலரை யார் முடக்கிறா? அமெரிக்காவும் நேட்டோவின் அழுத்தமும் அமெரிக்க டாலர்கள் முடக்கப்பட்டது. அப்ப அமெரிக்க டாலர்கள் ஒரு பாதுகாப்பு இல்லையே என்று எல்லா நாடுகளும் என்கிறாங்க. அவங்க நினைச்சா முடக்குவான், அவன் நினைச்சா ரிலீஸ் பண்ணுவான். அப்ப அவனுடைய கொள்கைக்கு நாம அடிப்படையணும் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் ஒரு பெரும் படிப்பினையாக உக்ரைன் ரஷ்யா போரில் பார்க்கப்பட்டது. இப்போ ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொண்ட சீனா என்ன பண்ணிச்சு? தங்கத்தின் கொள்முதலை தீவிரப்படுத்தியது. சீன மத்திய வங்கியிடம் தற்போது நான் ஏற்கனவே சொன்னேன் 2300 டன் இருக்கு. அது 2250 300 வச்சுக்கிடுங்க. இந்த தங்கத்தின் கையிருப்பை 5000 டன்னாக உயர்த்துவதற்கு சீனா இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. அவங்க ஈஸியா வாங்கிடுவாங்க. இந்த இலக்கை நோக்கி சீனா செல்வது தங்கத்தின் விலையை தொடர்ந்து உயர்த்தும் என சர்வதேச எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. நான் நேற்று பேசும்போது 2026 மத்தியில் தங்கம் இன்னும் பீக்கில் போகும்னு சொன்னேன். அந்த செய்தி இன்னைக்கு காலையில் வந்திருக்கு எனக்கு. அமெரிக்கா 8333 டன் தங்கம் கையிருப்பு வச்சிருக்கிறது.
இந்த இலக்குக்கு போட்டியாக இப்போ சீனா தங்கத்தை குவிக்கிறது. உலக பொருளாதாரத்தில் அமெரிக்காவுடைய டாலருடைய ஆதிக்கத்தை உடைப்பதற்கு இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக நோக்கமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க டாலர் உலக வர்த்தகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான பணமாக இருப்பதால் உலக நாடுகள் டாலரை பயன்படுத்தும் போது அமெரிக்காவினுடைய நாணய மதிப்பும் உயர்கிறது. 10% இப்போ கீழே போயிட்டு. எல்லாரும் டாலரை பயன்படுத்தினா டிமாண்ட் வரும். டிமாண்ட் வந்தால் அந்த நாட்டிற்கு மதிப்பு கூடும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் வந்தால் நிறைய உற்பத்தி ஆகும் தானே. அப்படித்தானே உண்மை. இப்போ சாதாரண புரியுங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இப்போ இது இந்த செல்ஃபோன் எடுத்துக்கிடுங்க. 10 தேவைப்பட்டது 100 தேவைப்பட்டால் உற்பத்தியான கம்பெனிக்கு மதிப்பீடு கூடும், பொருளாதாரம் கூடும். இப்போ அமெரிக்காவில் எல்லா நாடுகளும் டாலர் இன்வெஸ்ட் பண்ணும்போது உலகம் முழுவதும் இப்போ அமெரிக்கா தானே டாலர் தானே பேசுது. இப்போ டாலருடைய மதிப்பு உயரும். ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு தான் பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஒரு புதிய கரன்சியை உருவாக்க முயற்சித்தார்கள். இல்லை, நம்ம இந்திய நாடும் உண்டு. சொந்த நாட்டு நாணயத்தில் வர்த்தகம் செய்ய தொடங்குவது போன்ற நடவடிக்கை டாலர் ஆதிக்கத்தை குறைக்க உதவுது. பிரிக்ஸ் நாடுகளில் எல்லா நாடும் உண்டு. இந்தியா உண்டு, சீனா, ரஷ்யா. மத்திய வங்கிகள் அதிக அளவில் தங்கத்தை சேமிக்க போது அதனுடைய நிதி வலிமை அதிகரிக்கிறது. இந்த வலிமையை பயன்படுத்தி தற்போது இந்தியா போன்ற நாடுகள் தங்களுடைய சொந்த நாணயமான ரூபாயில் வர்த்தகத்தை தொடர முடியும் உலக அளவில். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ரெசஷன் சொல்றது, தமிழில் மந்த நிலை. தற்போது இஸ் கோயிங் டு பி ரெசஷன்ங்கிறாங்க. ஒரு மந்த நிலையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பினுடைய வர்த்தக போர் கொள்கைகள் அதன் டாலர் மதிப்பை மேலும் 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 சரிய செய்தால் பெரும்பாலான நாடுகள் வர்த்தகத்திற்கு அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை நிச்சயமாக தவிர்க்க முயற்சிக்கும் என்ற செய்தியும் அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி இல்லை. இந்த சூழலில் வர்த்தகத்திற்காக உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உலோகமாக தற்போது தங்கம் மாறியிருக்கிறது. மத்திய வங்கிகள் தங்கத்தை அதிக அளவில் உலக அளவில் வாங்கி சேர்ப்பது அமெரிக்கா வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு தொடக்க புள்ளியா என்ற கேள்வி இப்போது வலுவாக எழுந்திருக்கிறது. அமெரிக்க டாலர் நீக்கப்பட்டால் உலக பொருளாதாரத்தில் ஒரு ஒரு ப்ளூரலிஸ்டிக்ஸ் ஐடென்டிட்டி, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை நாணய மதிப்பு இல்லாமல் ஒரு பன்முகத்தன்மை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அந்த ப்ளூரலிஸ்டிக்ஸ் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்றது. எல்லா டாலரும், எல்லா பணமும், எல்லா நாடுகளும் கையில் இருக்கும். அமெரிக்க டாலர் மாதிரி ஒரு மொனோதிஸ்டிக்ஸ் அட்ராசிட்டின்னு சொல்லலாம், அழுத்தம். இது அமெரிக்கா அதைத்தானே செய்கிறாங்க. நினைச்சா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் எதுவும் செய்ய முடியும். அதுக்கு எதிராக இது நடக்குது. இந்த வீழ்ச்சிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, நம்ம ஊர்களில் ஒரு குடும்பம் தொடர்ந்து செல்வந்தர்களாக இருக்காது. சில நேரங்களில் 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு அப்புறம் அப்படி மெதுவாக கீழே போய் கையேந்தக்கூடிய சூழல் போகும். இந்த ஃபார்மேட் கேன் பி மேட். அது செய்யப்படலாம், செய்யப்பட்டிருக்கலாம். அதே சூழல் இயற்கையாகவே ஒவ்வொரு நாடுகளுக்கும் உருவாக்கப்பட முடியும், செய்ய முடியும். அது இயற்கையாகவே நடக்கும். அது இப்போ அமெரிக்காவுக்கு மந்த நிலை. உலகம் முழுவதும் அவர்களுக்கு எதிராக சுயாதீனமாக ஈரான், சீனா போன்ற நாடுகளின் வலுவான இராணுவ சக்தி, இந்தியாவும் வந்துவிட்டது. அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கோம் நாமளும். ஆப்கான் போன்ற நாடுகள், இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒருபோதும் நல்ல செய்தி இல்லை. அவசர கதியில் பலஸ்தீன போரை நிறுத்துவதற்கு காரணம் பேட்டை தாதாவாக இஸ்ரேலுக்கு கொடுத்த பணத்தையும் அவர்களால் வசூல் செய்ய முடியாது. அதே போன்று உக்ரைனுக்கு ஜெலன்ஸ்கி கொடுத்த 30 லட்சம் கோடியும் கூட இப்போது அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அது கட்ட பஞ்சாயத்து உலகறிய நடந்தது. ஜேடி வான்ஸ், டொனால்ட் ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி, இது ஊரே சிரித்தது. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா டாலர் மதிப்பு இன்னும் தற்போது 10% இன்னும் குறையலாம் என்றும் இந்த செய்தியில் நாம் பார்க்க முடிகிறது. நன்றி.